ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தேனி எடுக்கிற காட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து காடு கிடையாது, ஒரு தோப்பு இது. ஸோ இந்த மாந்தோப்பு, நெல்லித்தோப்பு, தென்னந்தோப்பு, பலாமரம் இந்த மாதிரி வந்து தோப்பு இருக்குது. ஸோ இந்த தோப்பில் வந்து நாம் வந்து தேனியை வந்து வளர்த்து அதில் வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம நேச்சுரல் தேனை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்றத நம்ம லைவாக பார்க்குறோம். இதுதான் வந்து தேனி வந்து கூண்டு. ஸோ இதுலேருந்து எடுத்து ஒவ்வொன்றா வந்து தேனை வந்து எப்படி சேகரிக்கிறாங்க, அது நமக்கு எப்படி வருது, அது தேனு கலந்து சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம லைவாக சொல்லுவார். இப்போ நம்ம அவர்கிட்ட பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து தேனி வந்து எப்படி எடுக்கிறீங்க, அதனுடைய பலன் என்ன, எப்படிலாம் தேனி வளர்ப்பு சொல்லித்தரீங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஒரு வருஷமாக இந்த தேனியை வளர்த்தி இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ளே தான் நம்ம வந்து ஆக்சுவலாக தேன் எடுக்க முடியும். அந்த ஈ வந்து வளர்த்து நம்ம இந்த அளவில் நம்ம வந்து கொண்டு வந்து அடையெல்லாம் சின்னதாக பீஸ் மட்டும், இந்த பீஸ் வந்து அது அவங்க ஈயை தயார் பண்ணுறது. நம்ம ஒரு சின்ன ஒரு பீஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வச்சு கொடுத்துருவோம். அவங்களே இந்த அடையெல்லாம் வந்து அவங்களே வந்து பிக்கப் பண்ணுறது. ஓகே. பண்ணிவிட்டு தேன் மட்டும்தான் மேலே கொண்டு ஒரு அறையில் வைப்பாங்க. இந்த அறையை வந்து தேன் வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாச்சு கேப் ஆகிடுச்சு பாருங்கள். ஆமாம். இன்னும் நம்ம வந்து இந்த மிஷின் வந்து அந்த பொட்டியை வந்து பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஆமாம், எம்டியாக இருக்கும். இப்போ வந்து அந்த அடையை வந்து கொஞ்சம் பிசர் மட்டும் மேலே இருக்கிறது மாதிரிலாம் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இந்த மிஷினுக்குள்ளே நம்ம வந்து இந்த அடையை வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம். ஸோ பிசுறுன்னா என்ன மாதிரி? பிசுறுன்னா இதே மாதிரி பிசுறு, அடைப்பு இந்த அடைப்பாக இருக்குது பாருங்களேன். ஆமாம். இந்த அடைப்பு எடுத்தால் தான் நம்ம அந்த மிஷினுக்குள்ளே அந்த தேன் வந்து வெளியே வரும். இல்லைன்னா வராது, தேன் வெளியே வராது, மிஷினுக்குள்ளே கீழே வராது தேன். அந்த மாதிரி அந்த பிசுரெல்லாம் எடுத்துடணும். எடுத்து கொடுத்தா தான் நமக்கு வந்து நேச்சராக அந்த தேன் வந்து மிஷின்லேருந்து வெளியே வரும். இங்கே பாருங்கள், இப்போ மிஷினுக்குள்ளே வைக்க போகிறேன். வச்சுட்டு இப்படி நம்ம வந்து சுற்றினா போதும். இந்த தேனெல்லாம் டேமேஜ் இல்லாமல் நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு தேனெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அடைய பாருங்கள், ஃபுல்லாக வந்து டேமேஜ் இல்லாமல் தேன் எதுவும் இல்லாமல் வந்துடுச்சு. இந்த அடையை அப்படியே என்ன பண்ணுறோம், எடுக்க போகிறோம். எடுத்து இங்கே கீழே 2 அடை இருக்குது பாருங்கள். ஆமாம். இந்த அடையை அப்படி எடுத்துட்டு திருப்பி நம்ம எடுத்த கூட்டுக்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கொண்டு போகிறோம். வாங்க முன்னாடி வாங்க. இது எடுத்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி இந்த அடையை டேமேஜ் இல்லாமல் நம்ம திருப்பி வைக்க போகிறோம். திருப்பி ஒரு 7 நாள் தாண்டி திருப்பி இதில் தேன் கொண்டு வைக்கும். வச்சுட்டோமா? வச்சுட்டேன் சார். வச்சு இன்னும் இது எந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப்பு இன்னும் ஒன்று இருக்குது. ஸ்டெப்பு முடியலை, 2 ஸ்டெப்பில் இருக்குது தேன். அடுத்த ஸ்டெப்பு கீழே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பை நான் தூக்கி வைக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப்பு தூக்கி வச்சுட்டேன். தூக்கி வச்சு முடிஞ்சுட்டா இன்னும் ஈயை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஈயை வந்து கீழே இறக்கணும். அந்த ஈயை வந்து கொஞ்சம் இறக்குறதுக்காக என்ன பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ ஈக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க தான் வந்து தேனை சேகரிக்கிற கமாண்டர். ஆமாம், இவங்களுக்கு கொஞ்சம் புகை, தேங்காய் நாரில் கொஞ்சம் புகை போட்டுட்டு, ஏதாவது தேங்காய் நார் கொஞ்சம் புகை போட்டோன்னு வச்சுன்னா அவங்க கொஞ்சம் கீழே இறங்கிடுவாங்க. திருப்பி நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ. இது எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ராணி எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கிறானாலும் நம்ம கவனிக்கணும். இந்த கவனிச்சுட்டு தான் நம்ம எங்கேயாவது சுற்றிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு ரவுண்டு பார்த்துட்டு பொறுமையாக என்ன பண்ணணும், உள்ளே வச்சுட்டு புகை கொடுக்கும்போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, இறங்கி கீழே ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க இறங்கி கீழே போயிடுவாங்க. அப்போ தான் இந்த ராணி நமக்கு அடிபடாமல் நமக்கு வந்து நேச்சராக அடுத்து வந்து முட்டை குஞ்செல்லாம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். சூப்பர். நீங்கள் முட்டை ராணி அடிபட்டுச்சுன்னு சொன்னால் அந்த கூட்டில் அடுத்த ஸ்டெப்பு தேன் வராது. பின்ன ராணியை உருவாக்கி வைப்பாங்க, நமக்கு வினம் இல்லாமல் போயிடும். அந்த ராணி வந்து எங்கே போச்சுன்னு தெரியாது. ஒரு கூட வந்து 2 பிரிகிற ஒரு நிலைமையில வந்துடும், ஜாஸ்தி ஆகிடும். ஒரு வீட்டில் ஒரு தலைவர் வந்து இறந்து போச்சு, முக்கியமான ஆள் இறந்து போனால் என்ன ஆகும்? ஆமாம், சரியா? அதே மாதிரி உள்ள ஒரு எண்ணிப்பு தான். பார்த்தீங்களா, இது அவங்க தான் தயார் பண்ணுறது, அவங்க தான் கெட்டுறதெல்லாம். ஒரு பக்கம் வந்து பிளாக்காக இருக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல வந்து தேனி வந்து இல்லை. அந்த பிளாக்காக இருக்கிற இடத்துல தான் தேன் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நம்ம வெட்டி புதுசாக வெட்டி கொடுத்த பீஸ்
ஓ ஓகே. நம்ம புதுசாக வந்து சின்னதாக வெட்டி கொடுக்குற பீஸ் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அப்புறம் அவங்க நேச்சுரலாக கட்டுறது வந்து அந்த அளவில் இருக்கும். இன்னும் பல பெட்டிகள் இருக்குது. நீங்கள் நேச்சுரலாக வந்தோம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு பெட்டி தான் நான் பார்க்குறீங்க. இதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் டைம் பிடிக்குது. ஹெல்ப்பு கூட யாருமே இல்லை. அந்த அளவில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து தேன் செய்கிற பெட்டி தான். ஸோ இந்த தோப்புக்குள்ளே தான் வந்து நேச்சுரல் தேன் வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் தான். மாந்தேன் இருக்குது, நெல்லித்தேன் இருக்குது, நெல்லித்தேன் எல்லாமே கலந்துருக்கு இந்த தோப்பில். ஸோ சப்போட்டா மரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதுலேருந்து வர தேனில் தான் வந்து சேகரித்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து தேனை நமக்கு மொத்தமாக தருது. ஸோ அதை எடுத்து தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே தேன் தான், எல்லாமே தேன் தான். இந்த தேனில் வந்து வேப்பந்தேனும் கலந்துருக்கும், மாந்தேனும் கலந்துருக்கும், சப்போட்டா மரம் இருக்குது அதுவும் கலந்துருக்கும், நெல்லி இருக்குது அதுவும் கலந்துருக்கும். ஸோ இந்தமாரி இடத்துல வந்து நீங்கள் தேன் எடுத்து சாப்பிட்றது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் வந்து இந்த ஒரு வாரம், இந்த ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் பெட்டி இருக்குது. உங்கள் விருப்பப்பட்டணுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், வந்து ஃபேமிலியோட வரலாம். வந்து நின்று உங்களுக்கு அப்படியே கறக்கி மிஷினில் வச்சு உங்களுக்கு நேச்சராக உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும், அடுத்த வருஷம் நீங்களும் இதே போல் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்ததெல்லாம் வந்து கையில் எடுக்கிறோம், ஒவ்வொரு பீஸாக எடுக்கிறோம். எடுத்து இப்போ வந்து எங்கே கொண்டு போகிறோம், மிஷின் கொண்டு போகிறோம், மிஷினுக்கு கொண்டு போகிறோம். மிஷினில் கொண்டு போய் ஒவ்வொரு பேப்பர் போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சாட்சி வைக்கிறோம். வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த பிசரெல்லாம் வந்து இந்த பிசரை வந்து மொத்தத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் மிஷினுக்கு நம்ம வைக்க முடியும். அந்த பிசிறு எடுத்தால் தான் அதில் இருக்க தேனை வந்து கொட்டும். ஆமாம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து இதில் பார்த்தீங்கன்னா தேன் வந்து டார்க்காகவும் இருக்கும். அது வந்து இந்த கருப்பாக இருக்கிறது என்னன்னா அடைக்க கருப்பு தான், தேனுக்கு கருப்பு கிடையாது. அந்த தேனுக்கு அந்த அளவுக்கு வந்து தேன் வந்து அடர்த்தியாக இருக்குது. நல்ல கருப்பு இடம். இந்த கருப்பு இடம் தான் நம்ம வந்து பீஸை கட் பண்ணி கொடுத்த இடம். பழைய அடையை வந்து கட் பண்ணி கொடுத்தது. அதனால் தேன் வந்து இந்த கலர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ண முடியாது. அப்படி தானே சார்? ஆமாம். ஸோ தேனோட கலர் வந்து இப்படி தான் இருக்காது. நேச்சுரலாக வந்து எடுக்கும் போது கலர் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஒரு மிஷினில் வந்து 2 அரை வைக்கலாம். 2 அரை ஃபினிஷ் பண்ணிட்டு திருப்பி வச்சிடணும். எடுத்துட்டு திருப்பி மாற்றி இது முடிஞ்சிச்சு. அவ்வளோ தேனெல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அதில் தேன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேன் இல்லை, எம்டியாக இருக்குது பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்கும்போது தேன் இருந்துச்சு. அது இப்போ பாருங்கண்ணா, இதில் வந்து தேன் இருக்குங்களா, நல்லா பாருங்கள், இதில் தேன் இருக்குது. அந்த மின்னு இருக்குது பாருங்கள், அந்த தேன் இருக்குது. ஸோ இது அப்படியே இந்த பக்கம் தேன் எடுத்து அடையை வந்து காட்டுறேன். இதில் ஒன்றுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேன் எடுத்து தான் நமக்கு நேச்சுரலாக கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி தேன் தான் நாங்கள் நேச்சுரலாக கொடுக்குறோம். இப்போது வந்து இந்த தேன் நம்ம வந்து எடுத்து நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு, இது கடையிலெல்லாம் போய் கேட்டால் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நேச்சராக எப்போ நீங்கள் வரீங்களோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து பாருங்கள். அதான் சோப்பு கலர்லாம் இருக்கும் பாருங்கள், சிகப்பு. அந்த கருப்பாக தெரியுறது வந்து இந்த கருப்பு அடையாக இருக்கும். கொஞ்சம் பழைய அடையில் வந்து கருப்பாக தெரியும். உள்ளே வைக்க போகிறோம், சுற்றுறோம். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அங்கே கொண்டு போட்டுட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாட்டிலில் நம்ம வந்து தேனை ஊற்ற போகிறோம். அப்படியே அந்த நம்மகிட்ட வந்து 50 பெட்டி இருக்குது. உங்களுக்கு பெட்டி தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொண்டு வச்சு தருவோம் உங்களுக்கு.
வந்து அதை எப்படி வளர்த்தணும், எப்படி அதை பராமரிக்கணும், அடுத்த ரவுண்டுக்கு நம்ம தேன் எடுத்து காட்டணும் அப்படின்ற ஒரு மன உறுதி நமக்கு வேணும். எப்பவும் போய் அந்த பெட்டிக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை இல்லை. உங்கள் வீட்டு வேலையை பார்க்கலாம். ஏன்ட்டு நம்ம ஒரு நாள் ஒரு ½ தான் அதை பார்க்க வேண்டிய வேலை. சரி, தேனை வந்து நீங்கள் பாக்ஸ் குத்துறீங்க. நாங்களும் ஸ்டூடெண்ட் வந்து வாங்கிக்கிறோம். வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணுறோம். தேனும் வந்துடுச்சு. மறுபடியும் நாங்கள் வந்து தேனை வந்து எடுக்கணும்னா இந்த மிஷின்லாம் வந்து எங்கே சார் வாங்குறது? மிஷின் வந்து எங்கள்கிட்ட இருக்குது சார். எங்கள்கிட்ட இருக்குங்களா? எங்கள்கிட்ட இருக்குது, மிஷின் இருக்குது. சூப்பர். ஸ்மோக்கிங் இருக்குது, அந்த ஸ்மோக்கர் இருக்குது, கத்தி இருக்குது, அதுக்கு தேவைப்பட்ட கத்தி இருக்குது. இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மள்கிட்ட வந்து. அருமை சார், சூப்பர் சார். எலிஜிபிள் மிஷின் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இல்லை உங்களால் மிஷின் வாங்க முடியலை அப்படின்னா நாங்கள் எந்த மிஷினையும் கொண்டு வருவோம். கொண்டு வந்து ஒரு ½ உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு எடுத்து கொடுத்துருவோம். உங்கள் வீட்டு தேனை நீங்களே எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரிஜினல் தேன் சார். ஒரிஜினல் தேன். அடுத்த வாரத்தில் இன்னும் இதே மாதிரி அடுத்த வாரம் இதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வாரம் தாண்டி 7 நாளில் மழை பெய்யக்கூடாது. மழை பெஞ்சதுன்னா சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார். இப்போ வந்து வெயில் சீசன் ஓகே, இப்போ தேன் எடுக்கிறோம். மழை சீசனில் என்ன சார் பண்ணுறது? அது எப்படி பராமரிக்கிறது சார்? மழை சீசனில் இப்போ இந்த மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன். இந்த மழையோட இதோட வந்து தேன்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே இந்த பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு கீழே உள்ள தாய் அறைன்னு கீழே உள்ள இந்த பெட்டி அடியார பெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பீஸில் உள்ள மட்டும் என்ன பண்ணும், அப்படியே இருக்கும். அந்த அடை மட்டும் குஞ்சு, அதில் வந்து குஞ்சு சின்ன குஞ்சு இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிறதுனால, புழு எல்லாம் இருக்கிறதுனால அதை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது. மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அதுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம தேவையான தேனை வந்து சேகரித்து வச்சுக்கணும். இல்லை, தேனை திருப்பி நாங்கள் கொடுக்க முடியாது. ஆமாம், அதுக்கு தேவையான நம்ம தேனை நம்ம எடுத்துட்டோம். அதை வந்து அடுத்த இந்த 5ஆம் மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அதுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கலாம், அப்படி என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நேச்சராக வந்து நீங்கள் எங்கிட்ட நம்ம கேட்கலாம். இங்கே வந்து கற்றுக்கணும். அது கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ எந்த டைமில் அந்த சாப்பாடு நம்ம நிப்பாட்டணும்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. அந்த 2 மாதம் தேனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம நிப்பாட்டினா நம்ம கொடுக்குற சாப்பாடெல்லாம் அரெஸ்ட் ஆகிடும், முடிஞ்சிடும். புதுசாக வரக்க ஆரம்பிக்கும். புதுசாக வரக்க ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கும்போது பெட்டியை இதே மாதிரி ஒரு பீஸ் வைக்கணும். கீழே வச்சா நம்ம தரையில் விழாது. மண் சேஃப்டிக்காக தான் இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வைக்கணும். இதில் வந்து நம்ம வந்து இப்படியே இதை பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து காதுக்கிட்டே வச்சுக்கலாம். பயமாக இருக்குது. ஆமாம், அப்படியே வச்சு நான் சாரு வந்து பயம் இல்லாமல் கரெக்டாக வளர்க்குறேன். ஏன்னா அது குழந்தைங்க மாதிரி அது வளர்க்குறாரு. அவர் பிள்ளைங்க மாதிரி செல்ல பிள்ளையாக வளர்க்குறாரு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி தைரியமாக வளர்த்து ஆர்கானிக் தேனை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். வாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே தாம்பரம் பக்கத்தில் வந்து இருந்துட்டு லொக்கேஷன் நாங்கள் வந்து அனுப்புகிறோம், ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வாங்க. இன்னும் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டி தான் பார்ப்போம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பெட்டி பார்த்து அவங்களுக்கு நேச்சராக அந்த தேனை வந்து எடுக்கிற வாய்ப்பு நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9176958190. சரி, வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கீழே நாங்கள் வந்து அது என்னென்ன ரேட்னு எல்லாம் நாங்கள் போடுறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வேப்பம் தேன் தான், கசப்பாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு தேன் சாப்பிட முடியலன்னு கவலைப்படாது. இந்த வேப்ப மரத்தை தேன் வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும். உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் எங்களுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. சரியா? ஒரு சில இந்த நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், நெல்லிக்காய் நம்ம அந்த காட்டு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ட்ஸ்லாம் அந்த காட்டு நெல்லிக்காவும் அந்த காட்டு நெல்லி இருக்குது பாருங்கள். இதை பார்த்துருக்கீங்க, காட்டு நெல்லி. இங்கே காட்டு நெல்லி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து காட்டு நெல்லி. இதில் கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள் நெல்லிக்காய். ஆமாம் சார், மேலே இருக்குது சார். இதாக பாருங்கள், இந்த காட்டு நெல்லியை எடுத்துக்கோங்க. அது நிறைய இருக்குது, இந்த மரத்தில் நிறைய இருக்குது. மேலெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. ஒரு 5 நெல்லிக்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன கொட்டை தூக்கி தூர போட்டு மிக்சியில் போட்டு அடிங்க. அடிச்சுட்டு அப்போ அது வரைக்கும் நீங்கள் தேன் வந்து ஊற்றவே கூடாது. அதை வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தேனை ஊற்றுங்க. ஊற்றி அதை அடித்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சுகருக்கெல்லாம் ரொம்ப நேச்சராக நல்லா இருக்கும். அந்த தேனை ஊற்றிடலாமா? அப்படியே வாங்க வாங்க வாங்க. சரி, இந்த மாதிரி தான் வந்து எம்டியாக இருக்கும் பாக்ஸு. ஸோ இந்த எம்டி பாக்ஸ் எல்லாம் வந்து தேன் வந்து கூண்டு கட்டிட்டு அடை கட்டிட்டு அதுலேருந்து தான் நம்ம தேனை சேகரித்து நமக்கு தருது. ஒரு பாட்டில் ஊற்றிடலாம்.
இது கரெக்டாக ம் இருந்து எடுங்க லைட். நம்ம எடுத்த தேனை வந்து இந்த பாட்டிலில் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். இப்போ எடுத்த தேன் எவ்வளோதுன்னா 2-3 கிலோ கிடச்சிருக்கு. நம்ம இதில் தேனை வந்து ஊற்ற போகிறோம். பாட்டில் பிடிக்கணுமா சார்? வேணாம், தூசியாக இருக்கும், அப்படியே போட்டு. தேனை எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்த்தாச்சு, எப்படி எடுக்கணும்னு பார்த்தாச்சு. ஸோ அதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து பாட்டிலில் வந்து சேகரிக்கிறோம். ஸோ இதில் வந்து மகரந்தம்லாம் இருக்கும். நம்ம வடிகட்டியும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். சூப்பர் சார், அருமை சார். வாங்க வாங்க, அருமையான பாருங்கள். நேச்சுரல் தேனை வந்து உங்களுக்கு ஆர்கானிக் தேன், அதுவும் வந்து தோப்பில் வந்து எடுத்த ஆர்கானிக் தேன். எல்லா செடியும் இருக்கிற ஒரு தோப்பில் வந்து எடுத்த நம்ம ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக். நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவலிங் வாங்க. இன்னும் வந்து ஒரு 10 பெட்டிக்கு மேலே 20 பெட்டிக்கு மேலே இருக்குது. நீங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஒரு நாள் சொல்கிறேன், அந்த நாளுக்கு வாங்க. இதேமாதிரி உங்களுக்கு நம்ம எடுத்து உங்களுக்கு வந்து உங்கள் கையில் கொடுத்து அனுப்புகிற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி தருவோம். சரியா? ஓகேயா? ஓகேயா? தேங்க்யூ. பாய்.